தொலைக்காட்சி விவாதங்கள்ல கோவை சத்தியன் வந்தால் இனிமேல் திமுகவில் யாரும் விவாதத்துக்கு வரமாட்டார்கள் அப்படின்ற மாதிரி செய்தியை பார்த்தேன். பானே ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல். சார் நீங்கள் வர்றதா நாங்கள் வந்து வரமாட்டோம்னு சொல்லி திமுக வந்து சொல்கிறாங்க. இல்லை சார், அவர் வந்தால் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இல்லை, இப்போ தான் தயார்படுத்திட்டு இருக்கோம், அதனால அவர் வந்தால் நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் ஆளை மாற்றுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து மாற்ற சொல்கிறாங்க சார். அப்படி அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இது எக்ஸ்ட்ரா யாரோ சொல்லியிருக்காங்க. திமுக சார் பேசிய வளர்ந்த இயக்கம் தானே சார். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நான் என்ன சொல்றேன், சில நெறியாளர்களையும் நீங்க சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. இதுல சாயம் தான் ரொம்ப ஈஸியா பூசிடுறீங்க. இந்த விமர்சனம் எம்எல்ஏ இருக்கு. நான் சொல்றேன், என்னைய திமுக காரன் நீங்க பிம்பம் குத்திட்டு போனீங்கன்னா நான் என்ன திமுக கொத்தடிமையா? திமுக கொத்தடிமைதான். என்ன பேச வைக்கிறியா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பட்டத்து இளவரசன் மிக மிக நாகரிகமான விமர்சனம் தான். அது கூட வந்து சீண்டி பார்க்குறீங்க வைக்கிறீங்க. மன்னர் பொம்மை முதல்வரோட நாகரிகமான விமர்சனம் என்ன இருக்க முடியும்? அது அத கூட வந்து நீங்க இதை பேசாதீங்க, இதை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். சரிங்க, அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் வரும்பொழுது ஜனநாயகத்தில் மன்னராட்சிங்கிறத விட ஒரு நாகரிகமான விமர்சனம் அதை தாண்டி எப்படி வைக்க முடியும்? சரி, இப்ப ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா, கட்சியிலே ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியல, அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் போயிட்டு இருக்கீங்க. இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத, திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். உள்கட்சி ஜனநாயகம் இல்லாத இடத்துல போய் நீங்க எப்படி ஜனநாயகத்தை காப்பாத்தீங்க கேட்கறது வந்து நாகரிகமான விஷயம். அப்பா மகன் கொள்ளு பேரன் நீங்களா வரிசைப்படுத்தி எதையாவது சொல்லாதீங்க. மாமா கோவம் வந்துருச்சு, இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அப்புறம் விமர்சனம் விமர்சனம் நீங்க என்னது பாக்குறீங்க? எந்த திமுக என்ன சொன்னாலும் சரி சரி தள்ளாட்டிட்டு பேசாம போறது பேர் தான் நான் இதா எங்க சார் அவங்க பேரன் வந்தாங்க, கொள்ளு பேரன் எல்லாம் வந்தாங்க, நீங்க ஏன் சார் இப்படி இட்டு கட்டி பேசுறீங்க? சேலத்துல நடந்த மாநாடுல உதயநிதிக்கு பின்னாடி யார் உட்கார்ந்துருந்தா? அதே திமுக 40 வருஷம் 50 வருஷமா இருந்த ஆளு வெளியில உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிறாரு. அதே சேலம் மாநாடுல வெளியில உண்டியல் குலுக்குறாரு. ஆனா உதயநிதியோட மகன் என்கின்ற ஒரே தகுதியில அவர் பையன் பின்னாடி உட்காந்துருக்கேன். மாநாட்டு வாசல்ல என் பிள்ளை படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு நிர்வாகி கையேந்திட்டு கிடந்தார். அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. ஆதி திராவிடர் அணியில நிர்வாகியா இருக்கிற இவரு தன் மகளோட படிப்பு செலவுக்காக மாநாட்டுக்கு வந்த உடன் பிறப்புகள் கிட்ட நிதியுதவி கேட்டுட்டு இருந்தாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கையெழுத்துல பஞ்சு மிட்டாய் ஒழிச்சு சாதனைங்கிறது விமர்சனம். 50 லட்சம் கேள்வி வாங்கிட்டீங்களா நீட்டுக்கு? அப்படியே 2 தடவை உச்ச நீதிமன்றத்துல வாய்தா வாங்கினீங்க. அந்த வழக்காடு மன்றத்துல வழக்கு வரும்போது ஏன் வாயை மூட்டு வாய்தா வாங்கினீங்க? இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருமா? அதையும் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்பா ஒரு கையெழுத்துல போயிருன்னு சொல்லிட்டேன், எங்க அப்பா கையெழுத்து போடுறது மறந்துடுச்சு, 3 வருஷம் கையெழுத்து எப்படி போடுறதுன்னு தேடிட்டு இருக்கிறாரு. அடுத்தது வந்து 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம், இல்ல 75 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம், அதை கூட மாநாட்டுல தூக்கி போட்டோம், குப்பையா போட்டோம். இல்ல குப்பையோட எல்லாம் போடல இருங்க. 80 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கையெழுத்தை வாங்கி அதன் மூலமாக நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த 80 லட்சம் கையெழுத்து அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேற்று வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பகல்ல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இரவு 8 மணிக்கு மேல மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த 80 லட்சம் அந்த நீட் தேர்வு அட்டைகள் எங்க தெரியுமா போச்சு? குப்பை தொட்டிக்கு போச்சு. பொய் சொன்னான்னு சொல்லுவான், நீங்க பாத்துட்டு அப்புறம் வாங்க. போட்டோம். இருந்தாலும் இதெல்லாம் இருந்தும் கூட உச்ச நீதிமன்றத்துல வந்துச்சு. முன்னாடி முதல்ல போய் நின்று வாதாடணும்னு வரலாறு சொல்லுங்க. ஏன் மதேஷ் எவ்வளவு நாள் மக்களை ஏமாத்துவாங்க மதேஷ்? கூட ஒத்துக்குங்க. அப்ப ஐயா மன்னிச்சுங்க ஐயா, நான் வந்து வீரம் பேசிட்டேன், தேவையெல்லாம் போய் பேசிட்டேன், என்னால முடியல ஐயா, நானே எனக்கு நம்பர் 1 பட்டம் கொடுத்துட்டேன், அந்த பட்டம் போலிங் எனக்கு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சே, வாங்கி என்னை காப்பாத்துன்னு சொல்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? வீட்டுல இருந்தா கூப்பிட்டாங்க உங்களுக்கு கோபாலபுரம் வீட்டுல இருந்து, எதுக்கு எடுத்தாலும் போய் கோபாலபுரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களே. தேர்தல் அறிக்கை பின்னாடி பாருங்க மதேஷ். எதிர்ப்பு மனநிலையில் அவங்க உறுதியா இருக்காங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இன்னைக்கு பார்த்தீங்கல்ல பட்ஜெட், ஓ பிரமாதம். தாய்மானவரான தமிழ் புதல்வன் முதலமைச்சர்னு போட்டிருக்காங்க. யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக 6 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் கட்டும் கலைஞரின் கனவு இல்லம்.
ஏன் சிரிக்கிறீங்க? கலைஞரின் கனவு இல்லம் இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. கலைஞர் எல்லாத்துக்குமே கலைஞர் பேர் வச்சுக்க வேண்டியது, வேற என்ன பண்ண முடியும்? சுயமா சொந்தமா யோசிக்கிறதுக்கு புத்தி கிடையாது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன்றாங்க. தேர்தல் வாக்குறுதியில கல்வி கடன் ரத்துன்னு ஒண்ணு வந்துச்சு. ஆமா, அதை பத்தி நம்ம பேசணும். ரத்தாகல இல்லைங்களே, நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க மதேஷ். கல்வி கடன் ரத்துன்னு நாங்களே மதேஷ், அது என்னாச்சுன்னு கேளுங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? இப்போ 1 லட்சம் மாணவர்களுக்கு நீங்க கடன் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. பல லட்சம் மாணவர்கள் கல்வி கடனை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னீங்க, அது என்னாச்சு மதேஷ்? நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். 1 லட்சம் கோடி கடன்ல 2011 ஆட்சி கட்டில ஏறணும். ஆட்சி கட்டில விடும்போது 4,70,000 கோடி. 10 ஆண்டுகளாக 3,70,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி சராசரியாக ஆண்டுக்கு 37,000 கோடி ரூபாய் கடன். நீங்க ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளை வாங்கி இருக்க கடன் எவ்வளவு மதேஷ்? 3,75,000 கோடி. நாங்க 10 ஆண்டுகளை வாங்கின கடன் நீங்க 3 ஆண்டுல வாங்கி முடிச்சிட்டீங்க. யாரை ஏமாத்துறீங்க மதேஷ்? இன்னும் எவ்வளவு நினைச்சிருக்கீங்க மக்கள் வந்து ஒண்ணுமே தெரியாம இருக்காங்கன்னு? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா என்னால நஷ்டமடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க சார். கம் அவுட். நான் கேக்குறேன், இங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? எத்தனை பேரோட பசங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் போர்டோட படிக்கிறாங்க? எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட இல்ல எப்படிரா தப்பிக்க போற? சொன்ன நல்ல கேள்வி, தயவுபடி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்களா இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.